நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஓம் நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள் மற்றும் கைலாயத்தின் குடிமக்கள், கைலாயத்தின் அமைச்சர்கள், கைலாயத்தின் தூதர்கள், கைலாசவாசிகள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணம் தொடர்ந்து இன்று 7வது நாள் சத்சங்கமாக, கார்த்திகை தீபத் திருவிழா 4வது நாள் உற்சவமாக, பூர்வாகமாக 3 நாள் துவஜாரோகணம் நிகழ்ந்து இன்று 4வது நாள் உற்சவம் உலகம் முழுவதிலும் உள்ள கைலாசங்களிலும் அண்ணாமலையார் ஆலயத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அருணாச்சல புராணத்தினுடைய 10 பாகங்கள், சர்க்கம், விசர்க்கம், விருத்தி எனும் வாழ்வாதாரம். சர்க்கம்னா முதலாம் படைப்பு, விசர்க்கம்னா 2ஆம் நிலை படைப்பு, விருத்தி வாழ்வாதாரம், ரக்ஷா பாதுகாப்பு, அந்தராணி எனப்படும் மன்வந்தரம், வம்சம் எனப்படும் வம்சாவளிகள், வம்சானுசரிதம் எனப்படும் வம்சத்தின் செயல்கள், சம்ஸ்தா எனப்படும் அழிவு, கேது எனப்படும் காரணம் மற்றும் கர்மா, அபாஸ்ரயம் எனப்படும் பரம புகலிடம். இந்த 10ம் சேர்ந்ததுதான் ஒரு மகா புராணம். அருணாச்சல புராணம் இந்த 10ம் உடையதாக இருக்கின்றது. இதுல மிகப்பெரிய ஞான சத்தியங்கள், ஞான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கதைகள் எல்லாமே, இதுல நிறைய கதைகள் வருது. அந்த கதைகளையும் சொல்லப் போகின்றேன். ஒவ்வொரு சத்சங்கத்தில் அந்த கதைகளையும் விளக்கப் போகின்றேன். அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் பரமசிவனாருடைய அடிமுடி தேடிய கதை, தாயார் தவம் இருந்து இடப்பாகம் பெற்ற கதை, வஜ்ராங்கத பாண்டியன் மலைவலம் வந்த கதை, வெள்ளாள மகாராஜனுக்கு மகனாய் வந்து அருள் செய்த கதை, இது மாதிரி பல்வேறு கதைகள். அப்படிங்கிறத சொல்றதை விட வரலாறுன்னு சொல்லணும், அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா புராணங்கள் 11 பரிமாணத்திலே நிகழ்கின்றவற்றை தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை வச்சு ஸ்பாயில் பண்ணாம, டிஸ்ட்ராய் பண்ணாம, கரப்ட் பண்ணாம அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது தான் புராணம். இப்போ எழுதப்படுகின்ற எந்த ஹிஸ்டரி, எந்த மீடியாவையும் விட ஆத்தன்டிக்கான சத்தியத்தின் அளவு முழுமையாகவும் ஒரு பருக்கும் குறையாதும் சத்தியமே முழுமையாக நிறைந்துள்ள அருமையான
பிரபஞ்சத்தின் பல் பரிமாணங்களிலே நிகழ்ந்தவற்றையும் ஆவணப்படுத்துகின்ற நூல்கள் தான் புராணங்கள். இதுல வியாசர் பல்வேறு பரிமாணங்களை ஆவணப்படுத்துறார். அந்த பரிமாணங்களை ஆவணப்படுத்தும் பொழுது பல்வேறு சத்தியங்கள், உண்மைகளை, பிரபஞ்ச சத்தியங்கள், உண்மைகளை சொல்றார். அதுதான் ஞானபாதம். இந்த புராணத்திலே சொல்லப்படுகின்ற அதிசூக்ஷ்மமான ரகசிய சத்தியங்களான ஞானபாதம். ஒரு உதாரணத்துக்கு திருவாரூரிலே முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகம் போனார். இந்திரனுக்காக போரிலே நின்று ஜெயித்து கொடுத்தார். இந்திரனிடமிருந்து தியாகராஜ பெருமானை பெற்று வந்தார். இதை தெரிந்து கொண்டீர்களானால் அது புராணம். ஆனால் அதை ஆழ்ந்து படித்தீர்களானால் என்ன காரணத்தினால் வேற ஒரு போர்ட்டல், வேற ஒரு வெர்டிக்கல் டைம் ஜோன், வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள சுலபமாக முசுகுந்த சக்கரவர்த்தியால் தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு செல்ல இயன்றது. பிறகு என்ன காரணத்தினாலே அவர் வென்றார்? அதுல ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. கொஞ்சம் அந்த புராணத்தை படிச்சிருந்தீங்கன்னா இதை ரசிக்கலாம். இந்திரன் போரிலே வென்ற பிறகு இந்திரன் கேட்கிறானா முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட, நண்பனே, நீ எனக்கு செய்த துணையின் மூலமாக எனக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்த உற்ற நண்பனானாய். அதனாலே என்ன வேண்டுமானாலும் கேள், அளிக்கிறேன்னு இந்திரன் சொல்லுகின்றான். உடனே இந்திரன் டிஸ்கிரைப் பண்றான் அவங்கிட்ட என்னென்னலாம் இருக்கு, சாய்ஸஸ்னு. அளப்பரிய குபேரபுரியின் பொக்கிஷம், இளமை மாறாத ரம்பை, மேனகை, ஊர்வசி போன்ற இளமையும் அழகும் பொருந்திய என்றென்றும் இளமை மாறாத தேவ கன்னிகைகள், இது மாதிரி அனைத்தையும் காட்டுகின்றான். தங்கத்தால் ஓடும் ஸ்வர்ண நதி, முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு பொறுமையா சொல்றாராம், ஐயா இந்திரனே, நான் இந்த தேவலோகத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டேன். உன்னுடைய சேவகர்கள் எனக்கு சேவை செய்வதற்காக நீ நியமித்த வேலையாட்கள், பணியாட்கள் என்னை முழுமையாக தேவலோகத்தை சுற்றி காட்டி அனைத்தையும் விளக்கினார்கள். இந்த முழு தேவலோகத்திலும் இருக்கின்ற, ஆனால் என்னுடைய சோழ நாட்டிலே இல்லாத பொருள் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. தேவலோகத்தினுடைய பெருமை என்று நினைக்கின்ற அனைத்துமே என் சோழ நாட்டிலே மண்டி கிடக்கின்றது. ஒன்னே ஒண்ணுதான் தேவலோகத்திலே இருக்கின்ற என் சோழ நாட்டிலே இல்லாத பொருள். உடனே இந்திரனுக்கு பெரும் பெருமை வந்தது. ஆஹா, அது மாதிரி ஒன்னாவது இருக்கே இந்திரலோகத்துக்கு.
சோழ நாட்டில் இல்லாத ஒன்று இந்திரலோகத்தில் இருக்கின்றதே, அதை கேள் தருகின்றேன் அப்படின்னு பெருமையோடு இந்திரன் சொல்லுகின்றான். அப்பத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்றாரு, எங்க ஊர்ல பெருமான் புற்றிடம் கொண்டவராக சுயம்பு திருமேனியா எழுந்தருளி இருக்காரு. ஆனா அவருக்கு திருமுகம் கைகால்களோடு முழுமையான திருமேனியாக தேவலோகத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். இதுபோன்ற முழுமையான திருமேனியாக பெருமான் எழுந்தருளி அவருக்கு நாங்கள் பூஜை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், அவரை வழிபட வேண்டும். இந்த ஒரு விஷயம்தான் தேவலோகத்திலே இருக்கின்ற சோழ நாட்டிலே இல்லாத ஒன்று. என்ன மாதிரியான பர்சனாலிட்டி பாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தி. இங்க முசுகுந்த சக்கரவர்த்தியின் முன்னால் மொத்த தேவலோகமுமே மிகவும் சிறியதாக தோன்றுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பக்தியின் முன்னால் ஒரு அரசன் கல்பவிருஷத்தை கேட்டிருக்கலாம், காமதேனுவை கேட்டிருக்கலாம், பாரிஜாதத்தை கேட்டிருக்கலாம், தன்வந்திரியை கேட்டிருக்கலாம், தேவ கன்னிகைகளை கேட்டிருக்கலாம், எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆழ்வார்கள் பாசுரத்துல ஒரு பாடல், அருமையான பாடல். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு பாடுறார். அது அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியின் வாழ்க்கையில பார்க்கலாம். அனுபூதியாக அவர் ஆழ்வார் பாடலாக பக்தியிலிருந்து எப்படி கரைஞ்சி பாடினாரோ அந்த வார்த்தையை அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அனுபவத்திலே பார்க்கலாம். உண்மையில் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த தேவலோகத்தை எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா தேவேந்திரன் மாட்டேன்னு சொல்லி இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த தேவலோகமே முசுகுந்த சக்கரவர்த்தியினால்தான் இப்போ வெற்றி கொள்ளப்பட்டு காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம தேவேந்திரன் என்ன வாக்கு கொடுக்கிறான், என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். சோ தேவலோகம் கொடுன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா எதை சூஸ் பண்றாரு பாருங்க முசுகுந்த சக்கரவர்த்தி. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு அப்பர் பெருமானுடைய எக்ஸ்பிரஸ் பண்ற வெளிப்படுத்துற அந்த சென்டிமெண்ட் இங்க ஆழ்வார் சொல்ற பச்சைமா மலைபோல் மேனி எனும் பாடலிலே ஆழ்வார் சொல்லுகின்ற சென்டிமெண்ட்டும் குனித்த புருவமும் குவளை செவ்வாயிர் குமின் சிரிப்பும்னு அப்பர் பெருமான் எக்ஸ்பிரஸ் பண்ற அவர் வெளிப்படுத்துற சென்டிமெண்ட்டும் நிதர்சனமாக ஒரு வாழ்க்கை அனுபூதியாக முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இருக்கிறத பார்க்கலாம். நீ பெருமானுடைய திருமேனி தியாகராஜரை கொடு போதும், நாங்க வச்சு அதை பூஜை பண்ணிக்கிறோம். உண்மையில்
தேவலோகத்தின் உயிரை கேட்டிருக்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி. மிக உயர்ந்த பரமபக்தியும் பரமபக்தியினால் வரக்கூடிய பரம தெளிவும் பரம ஸ்ட்ராட்டஜியும் நிறைந்தவராக முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே விளங்குகின்றார். ஏன்னா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நல்லா தெரியுது, சோழ நாட்டின் வளம் தேவலோகத்தின் வளம் போல நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் இந்த தியாகராஜர் சோழ நாடு வந்தால் போதும்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னோடு இந்த வளமும் பாரம்பரியமும் சோழவள நாடும் முடிந்தோ அல்லது குறைந்தோ போய்விடக்கூடாது என்று நிரந்தரமாய் இந்த லிகசி, இந்த வம்சமும் வம்சானுசரிதமும் திகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரியான செயலை செய்கின்றார். தியாகராஜ பெருமானை கொண்டு வருகின்றார். யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆர்கனைசேஷன் நிரந்தரமாக எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அரசியல்வாதிகள் உங்களுடைய நாடு அது மாதிரி நிரந்தரமா எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லா வளத்தோடு உங்க சமூகம், உங்களுடைய குலம், உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய நாடு, உங்களுடைய கட்சி, உங்களுடைய கழகம், உங்களுடைய நிறுவனங்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் திருவாரூர் தியாகராஜருக்கு போய் ஒரு முறையாவது முசுகுந்தார்ச்சனை செய்யுங்கள். கைலாயத்தின் சார்பில் முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அல்லது தவறான அல்லது அரை உண்மையான எதையும் நான் சொல்ல மாட்டேன். திருவாரூர் தியாகேச பெருமான் தேவலோகத்தை எப்படி வைத்திருந்தாரோ எல்லா நிறைவோடும், அதே போல உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் நிறுவனத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்களுடைய ஆர்கனைசேஷன், ஒருவேளை நீங்க ஒரு ஜாதி கட்சியோட தலைவராக இருந்தா உங்களுடைய ஜாதி, உங்களுடைய குலம், ஒருவேளை நீங்க ஒரு சமூக இயக்கத்தோட தலைவராக இருந்தா உங்க சமூக இயக்கம், ஒருவேளை நீங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தோட தலைவராக இருந்தா உங்க ஆன்மீக இயக்கம், ஒருவேளை நீங்க ஒரு அரசாங்கத்தோட தலைவராக இருந்தா உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய நாடு தேவலோகத்தை போன்று சர்வ வளங்களோடும் வல்லமையோடும் நலன்களோடும் இருக்க வேண்டும் என்று நினைந்தீர்களானால் திருவாரூர் தியாகராசருக்கு முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். சில நாட்களுக்கு முன்பு பெருமானே தரிசனத்தில் தோன்றி அவரே இந்த சத்தியத்தை எனக்கு காட்டினார். அவரே என்னை கரம் பற்றி அழைத்து சென்று திருவாரூர் தரிசனம் செய்து வைத்தார். ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நீட்டி விழுந்து வணங்குகின்ற ஒரே இறைவன் அண்ணாமலையார் மட்டும்தான். வேற யாரு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் போவேன், கோவிலுக்கெல்லாம் போகாம இருக்க மாட்டேன், கசிந்து உருகி வழிபாடு செய்வேன். நானே கட்டி இருக்கின்ற இந்த நூற்றுக்கணக்கான கோவில்கள், ஆயிரக்கணக்கான தியான மையங்கள்ல மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம்.
இது எல்லாவற்றிலும் சென்று தன்னை மறந்து கசிந்து பெருமானோடு கலந்து பக்தியில் உருகி எல்லாம் பண்ணுவேன். ஆனா நீட்டி விழுந்து வணங்குவது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது திருவண்ணாமலையில மட்டும்தான். வேற எங்கேயும் விழ மாட்டேன், வேற எங்கேயும் விழுந்து கும்பிட மாட்டேன். மதுரையில இந்த சன்னிதானமா பட்டாபிஷேகம் பண்ண பிறகு நம்ம பெரிய சன்னிதானம் 292 கோவிலுக்கு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு கூப்பிட்டு போறார். கூப்பிட்டு போய் எல்லாம் தரிசனம் பண்றதெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டோம். ரொம்ப மீனாட்சியும் சொக்கநாதரையும் அவ்வளோ இனிமையான தரிசனம், பக்தியில் கரைந்து உருகி பொங்கி அன்னை தாயாரை ரொம்ப நெருக்கமா பக்கத்துல இருந்து பார்த்து கரைஞ்சு போயிருக்கேன். கொடிமரத்துக்கு முன்னாடி வந்ததும் அவரு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரு. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். எந்திரிச்சு நின்று அவர் நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு நின்று கண்ணில் காட்டுறாரு, பண்ண அப்படின்னு. எனக்கா, ஏன்னா இதுவரை வாழ்க்கையில எங்கேயும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது கிடையாது. அண்ணாமலையானை தவிர வேறு ஒரு இடத்திலையும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது கிடையாது. இங்க சன்னிதானம் கண்ணில் காட்டுறாரு, முதல்ல நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு. நான் அப்படியே திருன்னு முழிக்கிறேன் பதில் சொல்லாம. அப்புறம் காதுல சொல்றாரு, சாமி இது பாரம்பரியம், சம்பிரதாய பரிபாலனார்த்தம் நீங்க நமஸ்காரம் பண்ணணும். அவர் என்னை ரொம்ப மரியாதையோடு ட்ரீட் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நான் வரலாற்றிலே பதிவிட வேண்டும். அவர் என்னை ஒரு சீடனை போலவே நடத்தவில்லை. மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருமே தரிசனத்தில் வந்து எனக்கு பட்டாபிஷேகம் செய்ய சொல்லி சொன்னதனாலே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தேர்ந்தெடுத்த சன்னிதானம் நான் அப்படின்னு சொல்லி இதை பொதுவெளியிலையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. லீகலா பேப்பர் ஒர்க்ல, லீகல் பேப்பர் ஒர்க்லையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. பலதரம் சொல்லி இருக்காரு. வெளிப்படையா என்கிட்டயும் அதே மாதிரிதான் நடந்துகிட்டார். என்னையும் அப்படிதான் நடத்தினாரு. சாமி, நீங்க அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர்ந்தெடுத்த சன்னிதானம், ஏன்னா அவரா தான் பட்டாபிஷேகம் பண்ணாரு. சோ அதனால நமஸ்காரம் பண்ணணும் சாமி அப்படிங்கிறாரு. நான் உடனே, சாமி நான் திருவண்ணாமலை தவிர, அண்ணாமலையார் தவிர வேற எங்கேயும் நமஸ்காரமே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணதில்லை சாமி அப்படின்னு. அவர் உடனே திரும்பி பார்த்து, சாமி இது சம்பிரதாயம், நம்முடைய ஆதீனத்தோட ஆன்மார்த்த மூர்த்தி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான், அதனால ஆன்மார்த்த மூர்த்தி முன்னாடி நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும், சம்பிரதாயம் அப்படின்னாரு. உடனே நான், பெருமானே இது என்ன சோதனை அப்படின்னு கண்மூடி நின்னதும் அப்படியே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தோன்றி அங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரராக மலர்ந்து நின்னதை பார்த்த உடனே தான், ஆஹா பெருமானே, நல்லா புரிஞ்சுக்குங்க, மூர்த்தி கற்பு, தெய்வ கற்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு எந்த தெய்வத்தின் முன்பும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க மாட்டாங்க. வணங்குவார்கள், பக்தி செய்வார்கள், ஸ்ரத்தையோடு இருப்பார்கள், மரியாதையோடு இருப்பார்கள். ஆனா இந்த சாஷ்டாங்க மரியாதையான சரணாகதி சிவனுக்கு மாத்திரமே இருப்பாங்க. அது தெய்வ கற்பு, இஷ்ட தெய்வ கற்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வைஷ்ணவர்கள், அதே மாதிரி சாக்தர்கள், அவங்களுக்குன்னு அந்த இஷ்ட தெய்வ கற்புக்கு ஒரு தனி இலக்கணத்தை வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும். எனது இஷ்ட தெய்வ கற்பையும் தாண்டி திருமேனி கற்பு, மூர்த்திக்கு கற்பு, அது அண்ணாமலையார் திருமேனிக்கு மட்டும்தான். அந்த திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கின்ற திருமேனி, அந்த மூர்த்தி அவருக்கு மட்டுமே
வாழ்க்கைப்பட்ட கற்பு. வேற எங்கேயும் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறது கிடையாது. ஆனா இங்க சம்பிரதாய பரிபாலனார்த்தம் செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருமே தான் தேடி அவங்களே தேர்ந்தெடுத்து பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, அடிப்படையிலே பரமசத்தியம் நல்லா தெரியும். மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் அண்ணாமலையானும் உண்ணாமலை அம்மையும் ஒருவரே. 2 திருமேனிகளிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான். திருவண்ணாமலையிலே அண்ணா நாட்டிலே அருணாச்சல ஈஸ்வரராகவும், மதுரையிலே சொக்கநாதராகவும், அண்ணா நாட்டிலே உண்ணாமுலையாளாகவும், மதுரையிலே அன்னை மீனாட்சியாகவும் எழுந்தருளி இருக்கிறார்கள். தெரியுதோ, உணர்விற்கு தெரியுது. ஆனா உடம்புல அந்த கற்பு பில்ட் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா உடம்பு அந்த கற்பிலே நிறைந்து பழுத்து விட்டிருக்கிறது. பக்தி கற்பாக மலர்ந்து விட்டிருக்கிறது. அதனால என்ன பண்றது? சம்பிரதாய பரிபாலனம், சம்பிரதாயத்தையும் மீறக்கூடாது அப்படின்னு கண்களை மூடி பெருமானே அப்படின்னு ஸ்மரணம் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். நின்னா அப்படியே தரிசனம் கொடுத்தாரு. கொடுத்த உடனேதான் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அதற்கு பிறகு சில ஸ்தலங்களிலே பெருமான் நேரடியா அண்ணாமலையானும் உண்ணாமலை அம்மையும் என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியும் இஷ்ட தெய்வமும் எனக்கு பரமாத்வைதத்தை அருளிய ஞான குருவுமான, உங்களுக்கெல்லாம் அண்ணாமலையார் சில பேருக்கு கடவுள், எனக்கு குரு கடவுள் இரண்டும். அவரே அருணகிரி யோகீஸ்வரராக வந்து பரமாத்வைத அனுபூதியும் தந்து, பரமசிவன் ஞானமும் விஞ்ஞானமும் தந்து அனுபூதியும் அளித்தார். அவரேதான் பரம்பொருளாகவும் இருந்து அந்த அனுபூதியிலேயே நிலை பெறச் செய்தார். அதனால அவருக்கு மட்டும்தான் சாஷ்டாங்க நமஸ்கார். அருணகிரி யோகீஸ்வரரை பற்றி புராணங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. அவர் கற்பனை அல்ல, திருவண்ணாமலையிலே நிரந்தரமாக யோகியாக அவரே வீற்றிருக்கின்றார். அந்த வடிவத்தை ரமண மகரிஷி தரிசனம் பண்ணியிருக்கார். பெருமான் எனக்கு காட்டி அருளினார். லலாடே திரிபுன்றீ நிடில கிருத கஸ்தூரி திலகா ஸ்புரன் மாலாதார ஸ்புரித கடி கௌபீன வசனஹ ததானோ துஸ்தாரம் சிரசி பனிராஜம் சசிகலாம் பிரதீப சர்வேஷாம் அருணகிரி யோகி விஜயதே. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அருணகிரி யோகீஸ்வரருடைய இருக்கின்ற அமைப்பு, வடிவம், எவ்வாறு பெருமான் அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையில் வீற்றிருக்கிறார் என்று மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சந்நிதி இன்னமும் திருவண்ணாமலையிலே 3ஆம் பிரகாரத்திலே மண்டபமாக இருக்கின்றது. அவருடைய திருமேனி புடைப்புச் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தான் எனக்கு தரிசனம் கொடுத்தார். கல்ப விருட்சத்தின் கீழே திருவண்ணாமலையின் தெற்கு மலைச்சாரல்
மேற்கு புறமாக நல்லா புரிஞ்சுக்குங்க. திருவண்ணாமலையில் இந்த தெற்கு மலைச்சாரல் மலையை வந்து மேல இருந்து பார்த்தீங்கன்னா புரியும். ட்ரோன் வியூ, மலையோட ட்ரோன் வியூ, இந்த கூகுள் எர்த் வியூல பாருங்க, பார்த்தீங்கன்னா புரியும். மேற்கு பக்கம் தெற்கு திசை நோக்கிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கும். பிசிக்கலா யாராலையும் அங்க கிட்ட போக முடியாது. அது நேரடியா கல்ப விருட்சம், கைலாசத்திற்கும் கல்ப விருட்சமே அது. அதோட அந்த ட்ரீயை எடுத்துட்டு வந்து இங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதன் அடியில் தான் இந்த அருணகிரி யோகீஸ்வர பெருமான் அமர்ந்து சதா மௌனத்திலே உபதேசிக்கின்றார், தரிசனம் தருகின்றார். இன்று இந்த கல்ப விருட்ச வாகனத்தில் தான் அண்ணாமலையான் அருள் செய்கின்றான் அருணகிரி யோகீஸ்வரராக. இப்ப நீங்க பார்க்கிற இந்த திருமேனி புடைப்பு சிற்பமா இருக்கு. இதை முழு விளக்க திருமேனியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய நாயகரை பாருங்க. பெரிய நாயகர் தான் அப்படியே நான் எனக்கு தரிசனம் கொடுத்தப்போ அருணகிரி யோகீஸ்வரர் எப்படி இருந்தாரோ அதை அப்படியே பெரிய நாயகராக திருவண்ணாமலையின் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளுகின்றார். இந்த மதுரையில எனக்கு பெருமான் தரிசனம் கொடுத்து நாமே இங்கு இருக்கின்றோம் நமஸ்காரம் பண்ண சொன்னார். அது மாதிரி அதுக்கு பிறகு ஓரிரு இடங்களிலே அவரே தரிசனம் கொடுத்து நமஸ்காரம் பண்ண சொன்னாதான் பண்றது. தெரிந்து கொள்ளுங்கள், இப்போ சில நாட்களுக்கு முன்பு சத்தியம் சொல்லுகின்றேன், சந்தேகம் வேண்டாம், பொய் புகழேன், புரட்டுரையேன், பெருமானே வந்து கரம்பற்றி உயிரை கொண்டு சென்று முழுமையாக ஆரூர் தரிசனம் செய்து வைத்து தியாகேசரை தரிசிக்க வைத்து தானே இங்கிருக்கிறோம்னு காட்டி அங்க திரும்பவும் சுத்தி வந்த பிறகு எனக்கு நல்லா தெரியுது தரிசனம் நடந்துட்டு இருக்குன்னு. பெருமானே கூட்டு வந்து காட்டுறாருன்னு. திரும்பவும் தியாகராஜ முன்னாடி வந்து நின்னதும் கை வணங்குறேன். பெருமான் சொல்றாரு விழுந்து வணங்குன்னு. நான் நிமிர்ந்து பார்க்கிறேன். திரும்பவும் அங்க பெருமானே தோன்றி, அண்ணாமலையானே தோன்றி தியாகேசராய் காட்சி தந்ததும் தான் விழுந்து வணங்கினேன். இப்போ முசுகுந்த அர்ச்சனை கைலாயத்தின் சார்பில் பண்ண சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் என்னை நம்புபவர்கள், என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், உங்களுடைய நிறுவனங்கள், உங்கள் வாழ்க்கை தேவலோகம் போல சகல வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் ஆரூர் தியாகேசருக்கு, தியாகராஜ பெருமானுக்கு முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் வேறொரு சிவத்தலம் பற்றி நான் பேசுறத வந்து ரொம்ப ரேரா தான் கேட்டிருப்பீங்க. ஏன்னா தெய்வ கற்பு மட்டுமல்ல, திருமேனி கற்பு உடையவன். ஒரு உண்மையை சொல்றேங்க, இன்னமும் திருவண்ணாமலையில இருந்து தான் விபூதி வரணும். இங்க கைலாசத்துல நாங்களே விபூதி பண்றோம்.
நானே அபிஷேகம் பண்றேன், தினந்தோறும் ஆன்மார்த்த பூஜையில விபூதி அபிஷேகம் பண்ணித்தான் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நாங்க பிரசாதம் கொடுக்கிறோம், திருநீற்று பிரசாதம் அனுப்புறோம். நித்யானந்தர் விபூதி எந்த அளவுக்கு பாப்புலர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் நெற்றியிலே பூசுகின்ற திருநீரு அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ணி தான் வந்தாகணும். இன்னமும் திருவண்ணாமலையில் அபிஷேகம் நடந்து, இன்னொரு விஷயம் இங்க பதிவிட விரும்புகின்றேன், இதை பத்தி பேசும்பொழுது நான் பதிவிட்டு நினைக்கிறேன். திருவண்ணாமலை சிவாச்சாரியார்களும் ஆலய பணி செய்பவர்கள் அனைவரும் எந்நாளும் நன்றாக வாழ வேண்டும். அவர்கள் இனிமையே அன்பே வடிவானவர்கள். கொரோனா காலத்துல கூட நான் நெத்தியில பூசிக்கிறதுக்கு திருநீர் வேணும்னு கரெக்டா கோயிலுக்குள்ள யாரையும் விடாத போது கூட அபிஷேகம் பண்ணி திருநீற்று பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தவறாமல், இடைவிடாமல். அது அண்ணாமலையார் ஆலயத்தின் ஊழியர்கள், சகல நிலை ஊழியர்களையும், மணியக்காரர்ல துவங்கி மேல்நிலை தக்கார், அந்த மேல்நிலை, அதுக்கு மேல அந்த தர்மகர்த்தா மற்றும் அதிகாரிகள், அரசு நியமித்த அதிகாரிகள் மற்றும் சிவாச்சாரியார்கள் அத்துணை பேருமே, அது என்ன திருவண்ணாமலை ஆலயத்திலே திருப்பணி செய்கின்ற, சேவை செய்கின்ற, தொண்டு செய்கின்ற அத்துணை பேருமே என்னோட ஒரு இனிமையான நட்பும் உறவும் அன்பும் கலந்த ஒரு உறவு இருக்கிறதுனால உண்மையில் அந்த உறவுக்கு நான் எதுவும் செய்யல. காரணமில்லாத ஒரு அன்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தவறாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய அபிஷேக திருநீர் அனுப்பிவிடுவார். தினந்தோறும் அபிஷேகம் நடந்து பிரசாதம் வந்துடும். உண்மையில் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து நம்ம ஆதீனங்கள்ல சமைச்சு இருக்கிற உணவோடு கலந்து அதைத்தான் அன்னதானமா பண்றோம். நம்முடைய எல்லா திருவண்ணாமலை ஆதீனங்களையும், திருவண்ணாமலையில இப்போதைக்கு 2 இடத்துல நிரந்தரமா நித்திய அன்னதானம் பண்றோம். திருவுடல் தெருவில் இருக்கிற நித்யானந்த ஜென்மபூமி, கிரிவல பாதையில் இருக்கிற நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரம். இப்போ 3ஆவதா இன்னொரு ப்ராப்பர்ட்டி பேகோபுர தெருவில் வாங்கி அங்கேயும் அன்னதானம் துவங்க போகின்றோம். இப்ப நடந்துட்டு இருக்கிற 2 இடத்துலையுமே அன்னதானத்திலே அண்ணாமலையார் கோவிலுடைய பிரசாதம் காலையில அபிஷேகம் நடந்து அந்த பிரசாதம் வந்து அந்த பிரசாதத்தை இந்த சமைத்த உணவோடு கலந்து அதைத்தான் பக்தர்களுக்கு அன்னதானம் பண்றோம். அதனால திருவண்ணாமலையில நம்ம 2 ஆதீனத்தில் நீங்க எப்ப அன்னதானம் சாப்பிட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலையார் கோயில் பிரசாதத்தை தான் சாப்பிடுறீங்க. திருவாரூர் கதையை சொல்லிட்டு இருந்தேன். அதை சற்று ஆழ்ந்து புரிந்து கொண்டோமானால் எப்படி முசுகுந்த சக்கரவர்த்தியால் இன்னொரு டைமென்ஷனுக்கு போக முடிஞ்சது, இந்த ரகசியங்கள் எல்லாம் அந்த கதைக்குள்ளேயே புதிய வைக்கப்பட்டிருக்கிறதுங்கயா. என்ன உணர்வு நிலை, என்ன ஸ்பேஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணா இந்த மல்டி டைமென்ஷன் டிராவல் பண்ண முடியும். இது எல்லாமே அந்த கதையிலேயே பொதிக்கப்பட்டு விடுகின்றது, கதையிலேயே பதிக்கப்பட்டு விடுகின்றது. அதை கண்டெடுத்து அதை கடைபிடிப்பது, உலகத்துக்கு சொல்வதுதான் ஞான யோகம். அது மாதிரி இந்த அருணாச்சல புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா ஞான சத்தியங்கள் அதையெல்லாம் ஒன்றாக்கி அந்த ஞான சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன்.
அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த கதை முழுமையாக புரியும். அப்பதான் இந்த கதையை நம்ப முடியுங்கய்யா. இப்ப என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். கைலாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க வேண்டி இருந்தது. ஒரு பிரேக் த்ரூ நடக்க வேண்டி இருந்தது. பெருமான் தரிசனம் கொடுத்து ஆரூர் தரிசனம் பண்ண வச்சு ஆசீர்வாதம் பண்ண உடனேயே உடனடியா அந்த பிரேக் த்ரூ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெண்டிங்ல இருந்த நடக்க வேண்டியிருந்த நன்மை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ரொம்ப தைரியமா சொல்றேன், முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரேக் த்ரூ நடக்க வேண்டியிருந்தா நடந்துரும். ஏதாவது ஸ்டக் ஆயிருந்தீங்க, பிரேக் த்ரூ நடக்கணும் உங்க பிசினஸ்ல, ஒரு பெரிய வேற ஏதாவது ஒரு அரசியல்ல எலெக்ஷன்ல நிக்க போறீங்க, இல்ல என்னவாவது, இல்ல ஏதோ ஒரு விருது வேணும்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு அவார்டோ இல்ல ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி நீங்க வேலை செய்யறீங்க, அது நடக்கணும்னா தியாகராஜ பெருமானை முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, என் பக்தர்கள் சீடர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாது உங்களை பொருள் செலவு செய்ய சொல்ல மாட்டேன். தேவையில்லாது சரியான காரணம் இல்லாது உங்களுடைய நேரத்தை செலவிட்டு ஒரு ஆலயங்களுக்கு செல்லுங்கள், ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் அப்படின்னா இது மருந்து போல வேலை செய்யும், தீர்வு கொடுக்கும். இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. நீங்க போய் திருவாரூர் கோயில்ல முசுகுந்தார்ச்சனை பண்ண உடனே எனக்கு ஏதோ அங்கிருந்து கமிஷன் வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் வியாபாரமா பார்க்காதீங்க. செய்து வாருங்கள், மிகப்பெரிய பிரேக் த்ரூ நடக்கும். நான் பார்த்திருக்கின்றேன், நான் பார்த்ததனால சொல்றேன், அவ்வளவுதான். என்னுடைய அனுபூதியை சொல்றேன். அது மட்டும் இல்லாம பெருமான் இதை சொல்ல சொல்லி எனக்கு அருள் செய்து உத்தரவிட்டதனால் சொல்றேன். சில நேரத்தில் அனுபூதியாக இருப்பவற்றை வெளியில சொல்ல மாட்டேன். சரி, அது நமக்கு பெருமான் காட்டியது அப்படின்னு விட்டுருவேன். ஆனா பெருமானே உத்தரவிட்டு இல்ல இதை மற்றோருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அவரே உத்தரவிட்டால் மட்டும்தான் சொல்லுவேன். அதனால சரியான தேர்ந்தெடுத்த கவனமான வார்த்தைகளை வச்சு சொல்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த அருணாச்சல புராணத்திலே இது மாதிரி ஞான சத்தியங்களை எல்லாம் கடைந்து எடுத்திருக்கேன். இந்த அடுத்த 2-3 நாட்கள் சத் சங்கத்துல அந்த ஞான சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இந்த கதைகள் சர்க்கம் விசர்க்கம் விருத்தி ரக்ஷா அந்தராணி வம்சம் வம்சானுச்சரிதம் சம்ஸ்தா கேது அபாஸ்ரயம்ன்ற எல்லாமும் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த கான்டெக்ஸ்ட செட் பண்ணிட்டா புரிஞ்சிரும். அனுபூதியாக மாறிவிடும்.
அதனால இந்த பரமசிவ ஞானம், பரமசிவ விஞ்ஞானத்தை சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 சத்தியங்கள் தான் இந்த மொத்தமா அருணாச்சல புராணத்தோட சாரமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நிறைய எடுத்தெல்லாம் சொல்லல, வெறும் 10 சத்தியங்கள் சொல்றேன். இந்த 10 சத்தியங்களை மட்டும் ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 10 சத்தியங்களை கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு நிஜமான புது வாழ்க்கையாக அமையும். புது வருஷமா இல்ல, புது வாழ்க்கையா அமையும். 2026 புது வாழ்க்கையாக அடைவதற்கு, புது வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த 10 சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பத்து சத்தியங்கள் தான் சொல்றேன். இன்னும் அதுக்கு மேல பெருசா லோடு வைக்கல. முதல் சத்தியம், உங்களுடைய உணர்விற்குள்ளே நீங்கள் உங்களை பற்றியே சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள். ஆழ்ந்து கேளுங்க. நீங்கள் உங்களை பற்றியே சொல்லுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள். கடந்த காலம் ஒண்ணு இல்லை, அதை நான் முதலியே சொன்னேன். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கர்ம பிணைப்பு, கர்மமே தவிர கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த காலத்தை பற்றி நீங்க வச்சிருக்கிற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கவில்லை. அதனாலதாங்க நீங்க வளர வளர மெச்சூர்டாக உங்களுடைய ஆசைகள், அச்சங்கள் இதெல்லாம் மாற மாற உங்க கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற நினைவு தொகுப்புமே மாறி போயிடுங்கயா. ஆழ்ந்து கேளுங்கள். இதை சற்றே ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மெச்சூர்டாக பிரசன்ட்ல மெச்சூர்ட் ஆனீங்கன்னா கூட உங்களுடைய பாஸ்ட பத்தி நீங்க பிரசன்ட்ல வச்சிருக்கிற நினைவுகள், அந்த ஃபைல்ஸ் முழுசா மாறி போயிட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கடந்தது இறந்தது, கடந்த காலம் இறந்த காலம். கடந்ததை பற்றி நீங்கள் நினைவிலே வைத்திருக்கின்ற, நிகழ்காலத்தில் வைத்திருக்கின்ற நினைவு பதிவுகள் தான் உங்களை கட்டுகின்ற கண்ணுக்கு தெரியாத சிறை, கண் காணாத சிறை. ஆழ்ந்து கேளுங்கள். கடந்ததை பற்றி நீங்கள் நிகழ்விலே வைத்திருக்கின்ற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கிறதான்னு கேட்டா அதுவும் இல்லை. திரும்பவும் சொல்றேன், ஒரு மூவிங் சாண்ட், அது மேல உங்களுடைய அடிப்படையை, அடித்தளத்தை அமைக்கின்றீர்கள். உங்க ஐடென்டிட்டியேங்கயா,
உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸோட தொகுப்பு தான் உங்க ஐடென்டிட்டி. ஆனா அந்த ஐடென்டிட்டியோட ஃபவுண்டேஷனே தப்பு, பொய். மணிவாசக பெருமான் சொல்றால, யானே பொய் என் நெஞ்சும் பொய். அதான் உண்மை. காரணம் என்னன்னா, நீங்க நிதர்சனமா பார்க்கலாம், உங்களுடைய ஆசைகள் மெச்சூர்டாய், அச்சங்கள் மெச்சூர்டாய், பயங்கள் கூட மெச்சூர்டாகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஆசைகள் மெச்சூர்டாகும் போது அச்சங்கள் மெச்சூர்டாகும். ஆகும் பொழுது கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தில் நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகள் மாறும். அது ஒன்றும் அப்படியே கடந்த காலம்ன்ற எல்லா ஃபைலும் இருக்கு, நீங்க வேணும்னா தேவையான ஃபைலை எடுத்துட்டு வரீங்களா நினைக்காதீங்க, கிடையாது. இப்ப நிகழ்காலத்திலே உங்களுக்கு இருக்கிற மனநிலையை வைத்து கடந்த காலத்தினுடைய சில நிகழ்வுகளை எடுத்து நீங்களாவே பின்னி ஒரு திரைப்படத்தை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே கதை சொல்லிக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த கதைகளை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த கதைகளை எதிர்கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படியே அமைதியா தள்ளி நின்று பார்த்து உங்களுடைய ஞானத்தை சீரியஸா எடுத்துக்கிற, ரொம்ப ஆழமான ஸ்ரத்தையோடு கூடிய தேடுதல் உடைய நபர்கள்லாம் உட்கார்ந்து எழுதுங்கள். உங்களை கட்டுப்படுத்துகின்ற கண் காணாத சிறைதான் உங்களுக்கு நீங்களே உங்களை பத்தி சொல்லிக்கிற கதைகள்ங்கய்யா. கடந்த காலத்தின் தோல்விகள் சார்ந்து, பயங்கள் சார்ந்து, சமூகம் உங்கள் மீது திணித்த அச்சுறுத்தல்கள் சார்ந்து, கடந்த காலம் உங்களுக்குள் எழுப்பிய தோல்வி, துக்கம், குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் சார்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற கதைகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கண் காணாத சிறை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா உங்களுடைய இன்விசிபிள் பிரசன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுங்க. இன்விசிபிள் பிரசன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுங்க. உங்களை பத்தி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிற இந்த நரேட்டிவ், உங்களை பத்தி நீங்களே உங்களை நோக்கி சொல்லிக்கிற வார்த்தைகள் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள் மாறாமல் வாழ்க்கை மாறும்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அதை விட லூசுத்தனமான ஒண்ணு வேற எதுவும் கிடையாது. இதுதான் மூட நம்பிக்கை. உங்களுக்குள் இருக்கும் வார்த்தைகள் மாறாமல் உங்களுக்குள் நீங்களே உங்களை பற்றி உங்களை நோக்கி சொல்லிக் கொள்ளுகின்ற, பிரபஞ்சத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நோக்கி உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தைகள் மாறாமல் வாழ்க்கை மாறாது.
கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க. முதல்ல இந்த 2026 ஒரு புது வாழ்க்கையா மலரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் செய்ய வேண்டியது, உங்களுக்குள் உங்களை நோக்கியும் உலகத்தை நோக்கியும் வாழ்க்கையை நோக்கியும் பிரபஞ்சத்தை நோக்கியும் உங்கள் வாழ்வில் இருப்பவர்களை நோக்கியும் உங்களுக்குள் நீங்கள் சொல்லிக் கொள்ளும் வார்த்தைகள் மாற வேண்டும். அதுதான் முதல் படி. அப்ப எப்படி அதை மாத்துறதுன்னா, முதல்ல என்னெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக் கொள்ளும் கதைகள், நரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அதை குவெஸ்டின் பண்ணலாம். அதுக்கு பிறகு அதுல எது உண்மை கதை, ஒரு அளவுக்காவது பொருந்துகின்ற உண்மை கதைகள் என்ன, எது உண்மையிலேயே உண்மை கிடையாது, ஆனா பயத்தின் காரணமா நீங்க அந்த கதைய உண்மைன்னு ஏத்துக்கிட்டீங்க, இல்ல பழக்கத்தின் காரணமா, பயப்பழக்கத்தின் காரணமா அந்த கதையை உண்மைன்னு ஏத்துக்கிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல இந்த கதைதான் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் உண்மையான கதைன்னு நம்பனாத்தான் சில சூழ்நிலைகள்ல இருந்து வெளியில வர முடியும். உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக பயத்தில் இருந்து விளைந்த சில கதைகளை உங்களை பற்றி நீங்களே உருவாக்கி கொண்டு, இல்ல இந்த மாதிரி இருந்தாதான் என்ன நானே கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் நினைச்சேன்னா தான் என்ன நானே கட்டுப்பாட்டுல வச்சிருப்பேன், ஏதோ ஒரு மூட நம்பிக்கை, பயம் சார்ந்த மூட நம்பிக்கை, இல்ல பழக்கம் சார்ந்த மூட நம்பிக்கை, இவைகளை வைத்து உங்களை பற்றி என்னென்ன கதைகளை நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள்னு பாருங்க. அதுக்கடுத்து உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கிற கதை தான் நீங்க பார்க்கிற உலகத்தையே ஷேப் பண்ணுது அப்படிங்கிற இந்த ஃபில்டர் எஃபெக்ட புரிஞ்சுக்கோங்கயா. ஃபில்டர் எஃபெக்ட், இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜென்சிக்கு மொத்தமா தெரியும். உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கட்டுக்கதைகள் தான் ஃபில்டர் எஃபெக்டா செயல்பட்டு அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை, நீங்க உங்க ரியாலிட்டியை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்றதையும் அதுதான் முடிவு பண்ணுதுங்கய்யா. உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் அது உங்களுடைய பல சாத்தியங்களை பிளாக் பண்ணுது. உங்க சுய சந்தேகங்கள் உங்களுடைய பல சக்திகளை பிளாக் பண்ணுது. ஆழ்ந்து கேளுங்கள். நான் சொல்ற சத்தியம் எல்லாமே உங்களுக்குள்ள கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து ஆழ்ந்து கேட்டீங்கன்னா புரியும், அதை உள்வாங்கிக்கலாம். எப்படி பல நேரத்துல காரணம் இல்லாத பயத்தினால் ஏற்பட்ட ஒரு ஃபெயிலியர், ஒரு நிகழ்வை வைத்து உங்களை நீங்களே முழுமையாக கட்டிக்கொள்ளுகின்றீர்கள்.
இந்த இன்விசிபிள் பிரிசன்ல உங்களை நீங்களே போட்டுக்கிறீங்க. எப்படி அது உருவாக்குற செல்ஃப் டவுட்டும் ஃபில்டர் எஃபெக்டும் உங்க ரியாலிட்டிய உங்களுக்கு காட்டுது, உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் பாருங்க. தேவையில்லாத ஒரு 100 கருங்கல்ல மூட்டை கட்டி பேக் பேக்ல போட்டுக்கிட்டு மலை ஏறனீங்கன்னா ஏற முடியுமா? உங்க வாழ்க்கை அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கயா. தேவையில்லாத லார்ஜ் ஃபைல்ஸ உங்க கம்ப்யூட்டர்ல லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகுமா? பழசு மொத்தத்தையும் டெலீட் பண்ணுங்க. டிராப் த பேக் பேக் ஆஃப் ராக்ஸ். உங்களை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் உங்கள் சாத்தியங்களை குறைக்கும் நம்பிக்கைகள், குற்ற உணர்ச்சிகள், பயங்கள், இயங்கா நிலைகள், உங்கள் எதிரிகளை பற்றி எதிர்ப்பை பற்றி மிகவும் அதிகமாக கற்பனை செய்து கொள்ளுதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாங்கய்யா பேக் பேக் ஆஃப் ராக்ஸ். ராக்ஸ பேக் பேக்ல போட்டுக்கிட்டு மலையேற முயற்சி பண்றீங்க, உங்க வாழ்க்கைய நடத்த முயற்சி பண்றீங்க. முதல்ல அத கீழே போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்ததிலிருந்து பாடம்னு தனியா ஒண்ணு நீங்க கத்துக்கவே வேண்டாம். கடந்ததை டிராப் பண்றதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய பாடம். என்ன சாமி சொல்றீங்க? அப்ப அதே தப்ப திரும்ப பண்ண மாட்டேனா? பண்ண மாட்டீங்க. கடந்ததை டிராப் பண்ண முடியலைன்னா தான் அதே தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க. புதுசா தப்பு பண்றதாங்க என் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படையா சொல்றேன். ஜென்சி தெரிஞ்சுக்கோங்க. ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாத. அவ்வளவுதான் நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன். தப்பு பண்ணாதெல்லாம் சொல்ல மாட்டேன். பண்ணாம இருக்கவும் முடியாது. ஏன்னா எது தப்பு எது சரி அப்படிங்கிறதே வாழ்ந்த பிறகுதான் முடிவு நமக்கு தெரியும். வாழும் பொழுது தெரியாது. அதான் உண்மை, பரமசத்தியம் அதுதான். ஒரே தப்ப பண்ணாத, அவ்வளவுதான். அது நீங்க கடந்ததை மறந்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு கடந்தது உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ஒதுக்கி வைத்து விட்டீர்களானாலே நடக்கும். தப்புக்கெல்லாம் பயந்தவன் வாழவே முடியாதுங்கய்யா. பயம்தான் பெரிய தப்புங்கய்யா. அதனால உங்களை லிமிட் பண்ணிக்கிற, கண்ட்ரோல் பண்ணிக்கிற சகல விதமான சுய எதிர்மறை கதைகளையும் டிராப் பண்ணுங்க. அதை டிராப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை புதுமையாக மாற்றி எழுதுவதற்கான ஸ்பேஸ் அமையுங்கயா. எப்படி பழைய லோடட் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணீங்கன்னா தான் உங்க லைஃபை
நீங்க புது ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்க முடியுமோ, புது கிரியேட்டிவ் ஒர்க்கை பண்ண முடியுமோ உங்க டிவைஸ்ல, உங்க கம்ப்யூட்டர்ல, உங்க லேப்டாப்ல, உங்க போன்ல, அதே மாதிரி தான் பழச டெலீட் பண்ணி முடிங்க. ட்ராஷ்ல கூட வைக்காதீங்க, ட்ராஷ்ல இருந்தும் டெலீட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க பழச திரும்ப திரும்ப ரெஃபரன்ஸுக்காகவோ வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ உள்ளுக்குள்ள ரிஹர்சல் பண்றதை நிறுத்துங்கய்யா. நிறுத்திட்டு ஃப்ரெஷ்ஷா உங்க லைஃபை பிரீத் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் புது வாழ்க்கையை நரேட் பண்ணி எழுதுறதுக்கு உள்ள ஸ்பேஸ் கிடைக்குங்கய்யா. ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்ச உடனேயும் தெளிவா சொல்லுங்க, ஐ am new now, right now I am new and I am the ultimate. I am not going to repeat my old stories. என்னை பற்றி நான் வைத்திருக்கின்ற பழங்கருத்துக்கள், பழங்கதைகள், அவைகளை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதன் மூலமாக அதை ரிப்பீட் பண்ண போறதில்லை. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற பழங்கதைகளை ரிப்பீட் பண்ண போறதில்லை என்ற தெளிந்த முடிவெடுத்துருங்க. இதுதான் நீங்க சுதந்திரத்திற்குள் எடுத்து வைக்கும் முதல் படி. உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கிற கதைய கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, கான்சியஸா அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க லைஃப கான்சியஸா கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. என்னுடைய வாழ்க்கையிலே பரமசிவ பரம்பொருள் எனக்கு அனுபூதியாக, அனுபவமாக அளித்த சத்தியங்களை, பரமசிவ ஞானத்தை, பரமசிவ விஞ்ஞானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கவங்கள பல பேர் பல வார்த்தைகள் உங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆழமா வலிக்குது, தைக்குது, இல்ல நீங்க சோசியல் மீடியாவே கதின்னு இருக்கிற ஜென்சியா இருந்தா சோசியல் மீடியால பல கமெண்ட்ஸ் வரும். எந்த கமெண்ட் உங்களை ரொம்ப வலிக்க வைக்குது, தைக்குது அப்படின்னு பாருங்க. அதுதான் உங்களை பத்தி நீங்களே சொல்லிட்டு இருக்கிற நரேட்டிவ். அதை எவனோ ஒருத்தன் வெளியிலிருந்து சொல்லிட்டானேன்னு தான் உள்ள இருந்து வலிக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற நரேட்டிவை வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாதான் அந்த வார்த்தை வலிக்குமே தவிர, உங்களை பத்தி நீங்க சொல்லிக்காத நரேட்டிவை வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் சொன்னாலும் வலிக்காது, நினைவில் நிற்காது, அது எந்த விதமான தாக்கத்தையும் உங்கள் மீது ஏற்படுத்தாது. இதான் சத்தியம். இதுதான் முதல் படி. 2026 முழு வாழ்க்கை, நிறை வாழ்க்கை, புது வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இதுதான் முதல் படி. இரண்டாவது படி, தயவு செய்து நான் என்கின்ற இந்த உணர்வை கொண்டு வந்து குறுக்கிடாமல் உங்கள் உள்ளுக்குள் என்ன நிகழுகின்றதோ, உங்க மனசுக்குள்ள, சித்தத்துக்குள்ள, புத்திக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்களுடைய சிதாகாசத்திற்குள் என்ன நடக்கிறதோ அதை சைலண்டா கவனியுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடம் ஆவதுங்க சைலண்டா அமர்ந்து
உங்களுக்குள்ள நடக்கிற, உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அப்படியே கவனிங்கயா. உங்களை ஆழ்ந்த அமைதியோடு பரமசாந்தத்தில் இருந்து கவனியுங்கள். அப்ப என்ன நடக்கும்னா, இந்த கடல் அலைகள் அது கிரியேட் பண்ற நாய்ஸ், கேயாஸ், அலைச்சல், இது எல்லாத்தையும் தாண்டி கீழே போனீங்கன்னா தான் ஆத்தன்டிக்கான உங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும், கண்டறிய முடியும். இப்போ கடல் அலை மாதிரி மேம்போக்கா உங்களுடைய மேல்நிலையில நடக்கிற கேயாஸ், தொடர்ந்த டைவர்ஷன்ஸ், இது அது எல்லா புரட்டு கலாட்டா பிரச்சனைங்க, இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் உள்ள போய் அமைதிக்குள்ள போனீங்கன்னா தான் உங்களுடைய ஆத்தன்டிக்கான செல்ஃப், நீங்க யாரு அப்படிங்கறதையே மீட் பண்ண முடியுங்க. பரமசாந்தத்துவமான செட்டிலிங் ஸ்பேஸ முதல்ல கிரியேட் பண்ணுங்க. எண்ணங்கள் செட்டில் ஆகிறது, கான்ஸ்டன்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எண்ணங்கள் செட்டில் ஆகிறது. அனுமதியுங்கள், பாருங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு செகண்டையும் எதையாவது ஒண்ணத்தை வச்சு நிரப்பணும் அப்படிங்கிற கட்டாயத்திலிருந்து உங்களை விடுபடுத்துங்கள். அது ஒரு பெரிய பிரிசன்யா, சிறை. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டையும் எதையாவது வச்சு ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய பிரிசன். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மெசேஜிங்கும் ஸ்க்ரோலிங்கும், இந்த டெம்பரவரி த்ரில்ஸை சேஸ் பண்றது. தன்னுடைய மகனை பொறுப்பெடுத்து பார்த்து வாழ்க்கையை பற்றி சொல்லி இந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த சத்தியங்களான ராமாயண, மகாபாரத, புராண கதைகள் இதெல்லாம் சொல்லி வளர்க்க முடியாத தன்னுடைய உடல் இச்சையையும் வெறும் சுய இன்பத்திலே கழித்துக் கொள்ள முடியாத தரித்திரங்கள் இன்னொரு உடம்ப செக்ஸ்டாயா யூஸ் பண்ணி புள்ளைய பத்தி தொலைக்குதுங்க. தயவு செஞ்சு வெறும் காமத்தின் தேடுதலை இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்கின்ற செயலாக மாற்றி தொலைக்காதீர்கள். இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்கணும்னா, குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அதுக்கு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான அளவுக்கு நேரம் உங்களுக்கு இருக்கிறதா? பணம் குழந்தை வளர்ப்பிற்கான ஒரே தேவை கிடையாது. நேரம், அந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறது, அந்த குழந்தையோட ஃபார்மேஷன் இயர்ஸ்ல, ஃபவுண்டேஷன் இயர்ஸ்ல அந்த குழந்தையை நீங்க அட்டன் பண்ணி உருவாக்கி விடுறதுக்கு உங்களுக்கு நேரமும் அறிவும் பொறுமையும் இருக்கா? அது இல்லைன்னா
நீங்க குழந்தை பெத்துக்கிறது தப்பு. எந்த ஒரு நாடும் அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் நேரமோ பொறுமையோ அறிவோ இல்லாத பேரண்ட்ஸ் குழந்தை பெத்துக்கிற லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்சம் 1 மாதமாவது இந்த உறவுகளை உருவாக்குவதை பற்றி படிக்கணும். கோர்ஸை பாஸ் பண்ணணும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 1 மாதமாவது ஒரு கோர்ஸ் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அதை படிச்சு கம்ப்ளீட் பண்ணி உடலாலையும் மனதாலையும் தயாரான பிறகுதான் பிரெக்னன்சிக்கு அலோ பண்ணணும். ஒரு கான்ஷியஸ் சொசைட்டி எவால்வ் ஆகணும்னா இதெல்லாம் நடந்தாகணும். இல்லைன்னா உன்னுடைய உடலரிப்புக்காக இன்னொருத்தர செக்ஸ் டாயா யூஸ் பண்றது, அது வேற ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டு போ. இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்காத. அப்ப என்ன, இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா அப்ப உங்களை மாதிரியே தருதரமா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி வைப்பீங்க. வீடியோ கேம் கொடுத்து விட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறது, அது பாவம். அதுக்கு அடிமையாயிட்டு, அந்த வீடியோ கேமுக்கு அடிமையாயிட்டு இந்த டெம்பரவரி த்ரில்ஸை சேஸ் பண்றதற்கு பாருங்க, அது மாதிரி கொடுமையான சிறை. இந்த தொடர்ந்து டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்கிறது, தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த டெம்பரவரி த்ரில்ஸ் பின்னாடி ஓடுறது, சேசிங் டெம்பரவரி த்ரில்ஸ். யாராயிருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் இதை நிறுத்துங்கள். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பழக்கம் வராமல் பாதுகாத்திடுங்கள். இப்பதான் நான் இந்த கருத்தை தொடர்ந்து 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம்தான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இந்த கருத்தை கேட்டு 16 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் சோசியல் மீடியா பேன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆஹா, பரவாயில்லையே, நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா நிச்சயமா இந்த கருத்து பரவ ஆரம்பிச்சிருக்கே, இந்த சத்தியம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த இட் ஹஸ் பிகம் டாக். அதுவே எனக்கு பெரிய வெற்றி. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை ஆரம்பிச்சேன், இந்த கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த கான்ஸ்டன்டா டெம்பரவரி த்ரில்ஸை சேஸ் பண்றதை நிறுத்து. உங்களுடைய ஆன்மீக இதயத்தை கேளுங்கள். ரொம்ப அருமையா ரமண மகரிஷி சொல்வார், ஹிருதயம் உங்க இதயம் என்ன சொல்லுகிறது என்று ஆழ்ந்து கேளுங்கள். உங்க ஹார்ட்டோட, உங்களுடைய ஆன்மீக இருப்போட தேவைகளை, ஏக்கங்களை புறந்தள்ளாதீர்கள். அது உங்களுக்கு சொல்லுகின்ற சத்தியத்திலிருந்து தப்பிக்காதீர்கள். அது உங்களுக்கு உண்மையான உங்கள் வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ற ஆசை எது, உங்க வாழ்க்கையில நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் எதுன்னு தெளிவா காட்டும். பரபரப்பு இல்லாது உங்களுக்குள் நிகழும் ஆசையும், நடுக்கம் இல்லாது உங்களுக்குள் ஏற்படும் தெளிந்த எதிர்காலம் பற்றிய திசை முடிவு செய்தலும்
நல்லா புரிஞ்சுக்குங்க. பதட்டம் இல்லாத டெம்பரவரி த்ரில்ஸை சேஸ் பண்ற அந்த ஆங்ஸைட்டி இல்லாத ஆசைகள், நடுக்கம் தராத பயங்கள் ரெண்டுமே இதயத்திலிருந்து வரும். உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும். இதயம் பயமுறுத்தி உங்களை நடுங்க வைக்காது. இது செய்ய வேண்டாம்ப்பா, இது செய்யலைன்னா நல்லது, இது செஞ்சா பிரச்சனை, நம்மளால எதிர்கொள்ள முடியாத பிரச்சனையா இருக்கும். தெளிவா காட்டும். நடுக்கம் தராத அறிவோடு கூடிய தெளிவாக வரும். அதுக்கு பேர் பயம் கிடையாது. நடுக்கம் தந்தாலே அது பயம். உடம்பு முழுக்கங்கயா எமோஷன்ஸ், இந்த நியூரோபெப்டைட்ஸா டிராவல் பண்றதும், நியூரோபெப்டைட்ஸ்னா என்னன்னா chemical messengers created by emotions that travel throughout the body and stored in various organs. அதான் நியூரோபெப்டைட்ஸ். chemical messengers created by emotions that travel through the body and stored in various organs. அந்த மாதிரி அந்த கெமிக்கல் எமோஷன்ஸ், டாக்ஸின்ஸ் ஒரு பேரலையா சுனாமியா பொங்கி எழுகின்ற எந்த எமோஷனும், ஆசை, அச்சம், பயம், குற்றம் எல்லாமே பொய், போகஸ், துபாக்கூர், கேட்காதீங்க. சில காமெடி சீன்ஸ்ல சொல்லுவாங்க தெரியுமா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து வான் பண்ணுவாரு, தப்பிச்சு ஓடி போயிரு, தப்பிச்சு ஓடி போயிரு, மாட்டிக்காதன்னு. மாட்டிக்கிட்ட ஒருத்தர் இங்க, ஆனா தப்பிச்சுட்ட ஒருத்தர் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க உடம்பு முழுக்க கலக்கிற மாதிரி, உடலையும் மனசையும் சஃபகேட் பண்ற மாதிரி அதிர்ச்சி கொடுத்து பொங்கி உடம்பு முழுக்கவும் பரவி ஆர்கன்ஸ்ல ஸ்டோர் ஆகி உங்களை அலைக்கழிக்கின்ற கெமிக்கல் மெசஞ்சர்ஸான நியூரோபெப்டைட்ஸோட சேர்ந்து பொங்குற அத்தான எமோஷனும் டுபாக்கூர், பொய், தப்பு, உண்மை இல்லை, தப்பிச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. தப்பித்தவன் சொல்லுகின்றேன். காமெடி சீன்ஸ்ல மாட்டினவன் சொல்லுவான், தப்பிச்சிரு தப்பிச்சிருன்னு. இங்க தப்பித்தவன் சொல்லுகிறேன், தப்பிச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. இந்த சைலன்ஸ்ல உட்கார்ந்து தினந்தோறும் பார்க்கும் பொழுது ரிப்பீட்டடான ஃபியர் பேட்டர்ன்ஸ், ரிப்பீட்டடான ஆங்ஸைட்டிஸ், மற்றவங்க கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண பயங்கள், நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இந்த இன்ஹெரிட் பண்ற பயத்தை, அவங்களுக்கு அப்படி நடந்தது நம்மளுக்கும் அப்படிதான் நடக்கும்னு, இந்த இன்ஹெரிட் பண்ற பயத்தை ருசிக்கிறதுங்க. எப்படி அறுசுவை உணவுக்கு நாக்கு அடிமையாய் போயிருக்கோ, அதே மாதிரி நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு மனம் அடிமையாக போய் பிரச்சனை வரப்போறதே இல்லைன்னா கூட அந்த பிரச்சனைகள் வந்ததாகவும் வருவதாகவும் அதை நாம வென்று ஜெயிப்பதாகவும் அதை ருசிப்பது ஒரு விதமான ரசிப்பதாகவும் புசிப்பதாகவும் மாறிவிடுகின்றது. இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளை புசிப்பது, ருசிப்பது, ரசிப்பது,
அதுக்கே அடிமையாய் போயிடுறது. நல்ல உங்க வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உண்மையிலேயே பயமோ கவலையோ பிரச்சனையோ எந்த பெரிய சங்கடமோ சேலஞ்சோ வரப்போறதில்ல. ஆனா வந்துட்ட மாதிரி யோசிச்சு கற்பனை பண்ணி அந்த கற்பனையினாலேயே அதை ஜெயித்து விட்டா நமக்கு ஒரு பெரிய திருப்தி மாதிரி. அறுசுவைக்கு அடிமையான நாக்கை விட நவரச உணர்ச்சி கொந்தளிப்புக்கு அடிமையான மனம் மிகவும் ஆபத்தானது. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இன்னொரு சத்சங்கத்துல, முன்னாடி ஒரு சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன். இப்போ அதோட அந்த கதையை ஒரு சில நிமிடங்கள்ல சொல்றேன், கேட்டு. அந்த காலத்துல இந்த டிவி டெக் எடுத்துட்டு போட்டு தான் வீட்டுல படம் பார்ப்பாங்க. ஏதாவது வீட்டுல திருவிழா, ஃபெஸ்டிவல், இல்ல ஊர் திருவிழா, இந்த மாதிரி காலங்கள்ல தான் அந்த டிவி டெக்கை வாடகைக்கு எடுத்துட்டு வருவாங்க. எல்லா வீடுகள்லயும் அப்பெல்லாம் டிவி இருக்காது, இல்ல இந்த டெக் இருக்காது, கேசட் போட்டு பார்க்குற அந்த டெக் எல்லாம் இருக்காது. இந்த திருவிழா காலங்களில் வாடகைக்கு எடுத்துட்டு போடுவார்கள். ஒரு தடவை திருவண்ணாமலையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு திருவிழாவோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவலோ, பொதுவாக இந்த சைவ வேளாளர்கள் வீடுகளில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஏன்னா லார்ஜ் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலிஸு, அதுலேயும் டைட் நிட் ஃபேமிலிஸாக இருப்பாங்க. முக்கியமா நான் பிறந்து வளர்ந்த அந்த சூழ்நிலையை வர்ணிக்கிறேன். ஒரு 4 தெரு, யாரை எடுத்தாலும் அந்த வீட்டில் இருக்கின்ற நபர் குறைந்தபட்சம் 3 அல்லது 4 விதத்திலே எனக்கு உறவா இருப்பாரு. அதனால குழந்தைகள் எந்த வீட்டுல போனா வேணா போய் விளையாடும், எந்த வீட்டுல வேணா போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சைவ வேளாளர் சமூகத்துல, சைவ வேளாளர் எல்லா அந்த டைட் நிட் ஃபேமிலி ஓரியன்டட் சமூகங்கள் எல்லாத்துலயுமே ஒரு குழந்தையை சமூகமே சேர்ந்து வளர்க்கும். அது என்ன ஒரு அழகான வாழ்க்கை முறைங்க. தாய் தந்தையர் மட்டும் இல்ல, சமூகமே சேர்ந்து வளர்க்கும் அந்த குழந்தைய. சமூகமே சேர்ந்து அன்பு செலுத்தும், சமூகமே சேர்ந்து கண்டிக்கும், சமூகமே சேர்ந்து வழிகாட்டும், சமூகமே சேர்ந்து அந்த குழந்தையை பாதுகாக்கும், சமூகமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடும். அது ஒரு இனிமையான தனி ஒரே ஒரு தாய் தந்தையரால் வளர்க்கப்பட்ட குழந்தைகளை விட சமூகத்தால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தலைவர்களாகின்றார்கள். ஏன்னா பல பேருடன் இனிமையான உறவு கொள்வதற்கான பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்றார். இன்னர் ஸ்பேஸ்ல ஓவர்வெல்வ் ஆகாம மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸை ஸ்வீட்டா ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கிறாங்க ஐயா. ஆழ்ந்து கேளுங்கள். சின்ன வயசுல ஒரு தரம் ஒரு திருவிழா, ஒரு வீட்டு ஃபங்க்ஷன், மேபி அது யூஸ்வலா எனக்கு நான் பிறந்த வளர்ந்தப்ப வீட்டு திருவிழாவும் கோவில் திருவிழாவும் வித்தியாசமே தெரியாது. ஏன்னா எதுனாலும் எல்லாரும் ஒன்னா கூட்டிடுவாங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டைட் நிட் கம்யூனிட்டிஸ்ல அந்த 4 தெருவுமே ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு சமம் தான். யார் வீட்டுல எது நடந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். யார் வீட்டுல என்ன முடிவெடுக்கப்பட்டாலும் அதுல எல்லாரும் ஈடுபடுவாங்க. நீங்க கூப்பிடாமலாம் முடிவெடுத்துற முடியாது, தானா உட்காந்துருவாங்க. என்ன ஒண்ணுமே கேட்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கேன்? நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. தொடர்ந்து இந்த பூப்புனித நீராட்டு விழாக்கள் நடக்கும். திருமணங்கள், குழந்தை பிறந்தா பேர் வைக்கிற அந்த சடங்கு, தொட்டில் போடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்ல நந்தனார் படம் திரைப்படம் கொண்டு திரையிட்டாங்க.
எனக்கு அந்த நந்தனார் படத்தை திரைப்படம் பார்த்து ஆஹா கனிந்து உருகி, ஆனா அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை முழுசா ஒரிஜினல் பெரிய புராணத்தை படிச்ச அப்புறம் தான் தெரியுது அந்த நந்தனார் திரைக்கதையில வர்றது எதுவும் பல விஷயங்கள் பொய் அப்படின்னு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நந்தனார் திரைப்படத்திலே காட்டப்படுகின்ற அந்த பிராமண எஜமானர் உண்மையா ஒரிஜினல் மூல பெரிய புராணத்தில் இல்லை. வில்லனே அங்கு இல்லை. எத்தனை பேருக்கு இது ஷாக்கா இருக்குன்னு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய புராணத்தை போய் புரட்டி பாருங்க, நந்தனார் கதை புரியும். இந்த திரைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த ஜாதி சமூக நீதி இந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருக்காதீங்க, அந்த கம்பெல்லாம் சுத்திட்டு இருக்காதீங்க. ஒரிஜினலா சேக்கிழார் என்ன டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை புரட்டி பாருங்க. ஏனியோ நான் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆஹா, நந்தனார் என்ன பாடுபட்டு சிதம்பரம் போனாரு, நானும் சிதம்பரம் போக வேண்டும். என்னுடைய நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆனேன்னு அப்படியே சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த இன்ஹெரிட்டட் பிலீஃப்னா என்னன்னா, நந்தனார் சிதம்பரம் போறதுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்தது, அப்ப நானும் சிதம்பரம் போகணும்னு நினைச்சா அவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது. நான் அதையெல்லாம் எதிர்கொண்டு நந்தனார் மாதிரி கடும் தவம் செய்து எல்லாத்தையும் எதிர்த்து போராடி சிதம்பரம் போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட போறேன் முடிவு பண்ணிட்டேன். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு வேகம். திருவண்ணாமலையில நடராஜர் சந்நிதி, அருமையான ஒரு நடராஜர் சந்நிதி இருக்கு. 2ஆம் பிரகாரத்திலே பெருமான் தாயார் சிவகாம சுந்தரியோடு எழுந்தருளி இருக்கார். முன்னாடி 4 இருப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த நந்தனார் மாதிரி ஏக்கமும் பக்தியும் எனக்கு வர வேண்டும். அது வந்தாதான் சிதம்பரம் போய் தில்லை சென்று தரிசிப்பதற்கு என்னென்ன தடை வருதோ அதெல்லாம் நான் எதிர்கொள்ள முடியும்னு அங்க போய் நானே என்ன உட்கார்ந்து பூஸ்ட் பண்ணிக்கிறேன், எனர்ஜி ஏத்திக்கிறேன். அந்த நடராஜர் சந்நிதியில உட்கார்ந்து அப்படியே அங்க குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயிற்கும் மின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியர் பால்வெண்ணீர் வினித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இன்னும் தேவாரம் திருவாசகம் சிதம்பரம் பத்தி என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் பாடி பெரும்பற்ற புலியூரானை பாடாத நாளெல்லாம் பிறவாத நாளே, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு பாடி உட்கார்ந்து சிந்தனை பண்ணி, பெருமானே இந்த மாதிரி எல்லாம் என்ன தடை வந்தாலும் நந்தனார் மாதிரி அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து உங்களை நான் தரிசனம் பண்ணணும், சிதம்பரம் வந்து அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே மனசுல சிந்தனை பண்ணிக்கிட்டே அப்படியே ஓவர் எமோஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்து கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட்டேன். தூங்கினது மட்டும் இல்லாம அந்த அந்த செவத்துல சாஞ்சிட்டு, கோயில் செவத்துல சாஞ்சிட்டு தூங்கிட்டது மட்டும் இல்லாம தூங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா காலை நீட்டிக்கிட்டு தூங்கிட்டேன். அந்த பக்கமா எங்க ஸ்கூல் டீச்சர் கோயிலுக்கு வந்திருக்காரு. அவர் கால் மேலே ஒரு தரம் மெரிச்சு, ஏய் சாமி பார்த்து கால் நீட்டிட்டு தூங்குற, காலை மடக்கடா. அந்த காலகட்டத்துல திருவண்ணாமலை கோயில் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நிறைய இந்த மாதிரி எல்லா காலங்களிலும் மக்கள் இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன அந்த அந்த ஊர்குடிகள் பழங்குடிகள் மட்டும் அண்ணாமலையாரை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம் 1980கள். நான் 80களை பத்தி பேசுறேன். 1980கள், early 80s. ஸோ அதுல அந்த ஊர்ல இன்னொரு இது என்னன்னா, ஸ்கூல் டீச்சரை கோயில்ல பாப்பீங்க, எங்க போனாலும் சரி உங்க ஸ்கூல் டீச்சருங்களை பாப்பீங்க. ஏன்னா சின்ன ஊரு, அவங்க எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்பாங்க. அவர் கால் மேலே மெரிச்சு தூங்குறது மட்டும் இல்லாம சாமியை பார்த்து கால் நீட்டிட்டு தூங்குற, காலை மடக்கடா அப்படிங்கிற. அப்பதான் முடிச்சுக்கிட்டு காலை மடக்கிட்டு
ஐயோ தூங்கிட்டோமோ அப்படின்னு ஏனிகோ எல்லாத்தையும் சரி திரும்பவும் இந்த வெறி ஏத்திக்கிட்டு முதல்ல என்ன தடை, சிதம்பரம் போறதுக்கு ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கணும், லீவு கேட்கணும். ஐயோ ஸ்கூல்ல போய் நாம லீவு கேட்டா டீச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, கை நீட்டி பெரம்பால அடிப்பாரு. அந்த நந்தனார் படத்துல வருது இல்லையா, ஆண்டே ஆண்டேன்னு அந்த நந்தனார் வந்து அந்த பிராமண எஜமானர் அடிக்கிறத வாங்குறாரு இல்லையா, அதே மாதிரி நாமளும் நந்தனார் மாதிரியே சிவபெருமான நினைச்சுக்கிட்டு நடராஜரை நினைச்சுக்கிட்டு ஆண்டே ஆண்டேன்னு சொல்லி அந்த அடியை வாங்கிட்டு போயே தீருவேன்னு டீச்சர்ட்ட அடம் பிடிச்சிட்டு டீச்சர்ட்ட என்னெல்லாம் டயலாக் பேசணும்னு வேற ஃபுல் டயலாக் ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்துல இந்த கொஞ்சம் இந்த வேதாந்தம் சைவ சித்தாந்தம்லாம் எனக்கு வகுப்பு எடுத்துட்டு இருந்தாங்க. என்னுடைய சிக்ஷா குரு ஆச்சாரியர் பாண்டுரங்கனார் அவர்கள் வகுப்பெடுப்பார், தொடர்ந்து வகுப்பெடுப்பார். அந்த வகுப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால அதெல்லாம் மனசுல தயார் பண்ணி வச்சுட்டு ஏன் சிதம்பரம் போக வேண்டும், ஏன் தரிசனம் செய்ய வேண்டும், தில்லை தரிசனத்தின் முக்கியத்துவம் என்ன, இது எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டேன். அந்த டீச்சர், நான் யார்கிட்ட போய் பர்மிஷனை கேட்கணும், அந்த டீச்சரும் சைவ வேளாளர். ஸோ அதனால என்னென்ன ஆர்குமெண்ட் நான் பேசணுமோ, அவருக்கும் என்னுடைய பாட்டனார் மேல ரொம்ப மரியாதை உண்டு. என் பாட்டனார் வந்து இந்த குலத்துக்கு ஒரு பெரியவர், முன்னவர், ஒரு நன்மதிப்பை பெற்றவர். அதனால என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் அந்த டீச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஃபுல் ஆர்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு மெதுவா கிளாஸுக்கு போறேன். கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. டீச்சர் குனிஞ்சுக்கிட்டு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் வெளியில நின்றுட்டே இருக்கேன். அவரு அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நிமிந்து பார்க்குறாரு. மே ஐ கமிங் சார், உள்ள வரலாமா சார், வா அப்படின்னு ரொம்ப நெத்தியை சுருக்கி வியப்போட பார்த்து உள்ள வா அப்படின்னாரு. என்ன வேணும் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே நான் தான் ஃபுல் ஆர்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல சார், நான் சிதம்பரம் போகணும் சார், நந்தனார் படம் பார்த்தேன் சார், அதுல இருக்கிற மாதிரியே நந்தனார் என்ன பாடுபட்டாலும் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணாரே சார், படாத பாடுபட்டிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி எப்பாடுபட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சிதம்பரம் போய் நடராஜர் தரிசனம் பண்ணணும் சார். அந்த நந்தனாரை அடிச்ச மாதிரி நீங்க என்ன வேணா அடிங்க சார், நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா சிதம்பரம் போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க சார். கையை நீட்டிட்டு வேற ரெடியா, மனசுக்குள்ள அந்த மைண்ட் வாய்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த டீச்சர் கோலை எடுத்து, எல்லா அந்த காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் கோல் இருக்கும், கோல் எடுத்து கையில் அடிக்காம மண்டை மேலேயே ஒண்ணு போட்டு, தருதரம் பிடிச்ச நாய, உன்னுடைய கிளாஸ் டீச்சர் இப்ப வேற, நான் போன வருஷம் உன் டீச்சர்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சு 3 மாசமா ஸ்கூலுக்கே போல, அதனால என் கிளாஸ் எதுன்னே எனக்கு தெரியாது. போன வருஷம் யாரு டீச்சரோ அந்த கிளாஸ்ல போய் நின்றுட்டு இருக்கேன். போன வருஷமே உன்னை என் கிளாஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கடா, ப்ரமோஷன் ஆகி நீ வேற செக்ஷன்டா, நான் உன் டீச்சர் இல்லடா அப்படின்னு மண்டை மேலேயே போட்டாரு. எனக்கு ஐயோ சே, ஏன்னா நான் ரொம்ப ஹீரோயிக்கா ஆர்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனேன். இப்படி மொத்தமும் ஃபெயில் ஆயிருச்சு, புஷ்ன்னு போயிருச்சு. என்னடா இது, கிளாஸ் மொத்தமும் ஓன்னு சிரிக்கிறானுங்க. ஏன்னா நான் அங்க ஒரு பெரிய ஹீரோயிசத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு போறேன்.
நான் படிச்ச சைவ சித்தாந்தம் வேதாந்தம் நான் மரபு பாடம் கேட்டேன். சித்தாந்த சாஸ்திரம் திருவாவூர் ஆதீனத்தோட 14 புத்தகம், 14 நூல்கள். வேதாந்த சாஸ்திரம் கோயிலூர் மடத்தோட 16 நூல்கள். இதுதான் தமிழ்ல மரபு பாடம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்துல தனியா பிரஸ்தானத்திரையும் ஸ்ரீகண்ட பாஷ்யம் படிச்சுட்டு இருந்தோம். மரபு பாடம் கேட்டேன். ஸோ நாம் கேட்ட சித்தாந்த வேதாந்த பாடங்கள்ல இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு தயாரா போனா வாத்தியார் மண்டை மேலேயே போட்டு கருதரம் முடிச்ச நாய, நான் போன வருஷம் உன் டீச்சர்ரா, இந்த வருஷம் உன் கிளாஸே வேறடா போடா. மொத்த கிளாஸும் சிரிச்சிருச்சு. அசிங்கமா போச்சு. அப்பதான் எனக்கே ஞாபகம் வருது, 3 மாசமா ஸ்கூலுக்கே வரல. நான் படிச்சேன், பாஸ் ஆன, சர்டிபிகேட் வாங்கினேன்னு சொல்லிக்கலாமே தவிர ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லிக்க முடியாது. அதான் உண்மை. ஒரு வழியா இது மொத்தமும் ஃபெயில் ஆயிடுச்சு. மொத்த பிளான் ஃபெயில் ஆயிட்டதுனால திரும்ப வந்துட்டு என்னடா இது, எந்த பிரச்சனையுமே இல்லையா? சிதம்பரம் போக வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை விட பிரச்சனைகள் அதை ருசித்து ரசித்து அதற்கு தீர்வு காண்பது, இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளின் அதன் மீது இருக்கின்ற ரசனை அதிகமா இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி இப்ப பார்க்கும் பொழுதுதான் எனக்கே புரியுதுங்க. ஆஹா, எதன் மீது நமக்கு ரசனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்பவும் உடலை கட்டாயம் பிரச்சனை வரும், வராம எப்படி போகும்? ஏதாவது ஒண்ணு இருக்கும். நான் பாரு, அதை எப்படி தீக்கிரம் பாரு, நந்தனார் மாதிரி நின்று தீக்கிரம் பாரு. அட, நந்தனாருக்கு நிஜமாவே பிரச்சனை வந்தது தீத்தாருங்கயா. இங்க இன்ஹெரிட்டட் பிலீஃப் எனக்கு வந்தே தீரும் அப்படின்னு கடைசியில போய் தாத்தா கிட்ட போய் நின்ன. என்னுடைய பாட்டனார் தான் பிராக்டிக்கலா என்னை வளர்த்தவர். தந்தை எல்லாரையும் விட, தந்தை தாய் எல்லாரையும் விட தாயாருடைய தகப்பன் பாட்டனார் அவர் தான் என்னை வளர்த்தவர். அவர்கிட்ட போய் நின்ன. தாத்தா, சிதம்பரம் போகணும். நான் அது ரெடியா இருந்தேன். வேற அவர் ஏதாவது சொல்லுவாரு, நாம் அதை ஆர்கியூ பண்ணணும், அதெல்லாம் ரெடியா இருந்தேன். அவர் ஒரே வார்த்தையில அவருடைய கூடையே அவருடைய பிசினஸ் பார்ட்னர், அவங்களும் ஃபேமிலியே தான். அதான் இந்த சைவ வேளாளர் குடும்பங்கள்ல இருக்கிற ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்காரரே நண்பரா இருப்பாரு, ஃபேமிலி பிசினஸ் பார்ட்னரா இருப்பாரு, ஃபேமிலியோட மல்டிபிள் விதங்கள்ல ரிலேட்டிவா இருப்பாரு, நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அதோட கஸ்டமரா இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாமே அந்த 4-5 தெருக்களுக்குள்ள முடிஞ்சிரும் மொத்த வாழ்க்கையும். அந்த மாதிரி டைட் நிட் ஃபேமிலி. அவரை பார்த்து, சங்கரே, நமக்கு சிதம்பரத்துல மடம் இருக்கு பாரு. சிதம்பரத்துக்கு சைவவேளாளர்களுக்கு மடம் இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ரிலேட்டிவ்ஸும் உறவினர்களும் அங்க இருந்திருக்காங்க. அந்த மாமாக்கு ஃபோன் பண்ணி பையனை கூட்டு வந்துட சொல்லுப்பா, பாதுகாப்பு சேஃபா போயிட்டு வரட்டும்பா, மடத்தையும் தங்க வச்சு கோயிலையும் தரிசனம் பண்ண வச்சு மடத்தையும் பார்த்துட்டு கூட்டு வந்து விட சொல்லுப்பா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அந்த காலத்துல ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசணும், எஸ்டிடி கிடையாது. ட்ரங்க் புக் பண்ணி பேசி அரேஞ்ச் பண்ணிடுப்பா அப்படின்னு முடிச்சிட்டாரு. எனக்கு புஷ்ன்னு போயிருச்சு. ஏன்னா நான் சிதம்பரத்தை விடவும் நந்தனார் எதிர்கொண்ட பிரச்சனைகளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என் முகத்துல அப்படியே புஷ்ன்னு போயிட்டு ஏமாந்துட்டேன். தாத்தா குனிஞ்சு கணக்கு எழுதிட்டு இருந்தது நிமிர்ந்து பார்த்துட்டு,
என் முகத்தில் இருக்க ஏமாந்து போன இருக்க அந்த ஃபேஸை பார்த்துட்டு, ஏண்டா கண்ணா என்ன நீ போகணும்னு கேட்ட போயிட்டு வான்னு சொன்ன, வேற என்ன பிரச்சனை? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல தாத்தா, நீ வேணான்னு சொல்லுவ, ஏதாவது அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்லாம் சொல்லலாம், என்னென்னலாம் சொல்லி உன்னை நான் பணிய வைக்கணும், உன்னை நான் உங்ககிட்ட இருந்து அனுமதி வாங்கணும் ரொம்ப தயார் பண்ணிட்டு வந்தேன். நீ இப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டியே. அவர் ரொம்ப கேஷுவலா, பைத்தியம், நீ நேற்று நந்தனார் படம் பார்த்தேன்னு தெரியும், இன்னைக்கு வந்து கேட்பேன்னு தெரியும், நான் ரெடியாக தான் இருந்தேன், போ இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்கறது எனக்கு டைம் இல்ல, கிளம்பு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு சிதம்பரம் அழைத்து சென்றார்கள். சிதம்பரம் கூட்டு போனாங்க. போய் பெருமான தரிசனம் பண்ண, அந்த மடத்துக்கும் போய் இருந்து அங்கேயும் இருந்துட்டு தங்கிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த கதையிலிருந்தும் நான் புரிந்து கொண்டது, உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, பெரும்பாலான நேரங்களில், பெரும்பாலான அப்படின்னா 99.99999% ஆஃப் த நேரங்களில் நாம் வெற்றியை விடவும், சக்சஸை விடவும், ரிசல்ட்டை விடவும் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாய் போய் இருப்பதனால் பல நேரத்தில் இல்லாத பிரச்சனைகளை பேயைப் போல மனதுக்குள்ளே உருவாக்கி பார்த்து அதை தீர்க்க வேண்டும் என்கின்ற போராட்டங்களை உருவாக்கி கண் காணாத கற்பனை சிறையில் காலத்தையும் சக்தியையும் பணத்தையும் உணர்வையும் உணர்ச்சிகளையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் 10 சத்தியங்களை சொல்வதற்காக எடுத்து வச்சிருக்கேன், தொகுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு 2 தான் சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்தடுத்தவைகளை அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாகாமல் உங்களை விடுபடுத்திக் கொண்டு குறிக்கோளை பற்றி மட்டுமே, குறிக்கோளை நோக்கியே உங்கள் வாழ்வை இயக்குங்கள். அப்பர் பெருமான் சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு. அவர் கெடல, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். அது மாதிரி குறிக்கோள் இல்லாது கெடாது சத்தியத்தை அடைந்து புதிய வாழ்க்கை 2026 புதிய வாழ்க்கையை துவங்குவோம். புதிய வருடம் அல்ல, புதிய வாழ்க்கையை துவங்குவோம். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.